சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு? ஸ்டார்ட் பண்ணுங்க. யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதः ததிதராணி தநாயமேனே தஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறவன் 4 கிரந்தத்தை கண்டிப்பா காலக்ஷேப கிரமத்துல தெரிஞ்சோணும்னு சொல்லி பூர்வாச்சாரியாளுடைய அபிப்பிராயம். அது 4 கிரந்தம் எதுன்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இது ரெண்டும் சம்ஸ்கிருத கிரந்தங்கள். இதோட பகவத் விஷயம் ரகசியம் அப்படின்னு சொல்றேன். சோ இது 4 கிரந்தத்தை எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் கண்டிப்பா தெரிஞ்சுண்டே ஆகணும்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியாளுடைய அபிப்பிராயம். சோ அதுல ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது பிரம்மசூத்திரங்களுடைய ஒரு பாஷ்யம், பகவத் ராமானுஜர் அருளி செய்த விஷயம். அது ரெண்டாவது கீதா பாஷ்யம் சொல்லி பகவத்கீதைக்கு அவர் பாஷ்யத்தை எழுதினார், அந்த விஷயம். அது ரெண்டு ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் ரெண்டும் சம்ஸ்கிருத கிரந்தங்கள். இதோட பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றது பகவத் விஷயம்னு சொல்றது சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி வியாக்கியானத்தை பகவத் விஷயம் சொல்ற. அது அவருடைய சம்பிரதாய அனுகுணமா சில பேர் 6000 படின்னு சொல்றா, இது சில பேர் 36,000 படின்னு சொல்றா. அதை காலக்ஷேப கிரமத்தை தெரிஞ்சுக்கணும். அதோட ரகசிய கிரந்தம்னு சொல்லி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பர்சனல் கான்டக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்றதுதான் ரகசிய கிரந்தம். சோ தன்னுடைய இதர ஸ்ரீ வைஷ்ணவனோட எப்படி இருக்கணும், அப்படியே பிரபஞ்சத்துல அவனுடைய கான்டக்ட் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்களை தான் சொல்றது ரகசிய கிரந்தம். அதோட அவன் இந்த ரகசிய திரயத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணும், எந்த மாதிரி ஒரு மனோபாவம் அவனுக்கு இருக்கணும், அப்புறம் அவனுடைய சொசைட்டில அவனுடைய கான்டக்ட் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்களை தான் சொல்றது ரகசிய கிரந்தம். சோ இந்த 4 கிரந்தங்களை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கண்டிப்பா அத்தியனம் பண்ணி அவன் அதை தெரிஞ்சுட்டு he should practice and propagate all the 4 granthas. இது நம்ம பூர்வாச்சாரியாளுடைய அபிப்பிராயம். சோ அதுல ஸ்ரீபாஷ்யன்றது இந்த பிரம்மசூத்திரங்கள் வியாச மகர்ஷி எழுதினார், பாதராயண மகர்ஷியின் பெயர் அவருக்கு. அந்த பாதராயண மகர்ஷி எழுதின ஸ்ரீபாஷ்ய பாதராயண சூத்திரங்கள் வேதாந்த சூத்திரம், உத்தரமீமாம்சா சூத்திரம் பேர் இருக்கு. அந்த சூத்திரங்களுடைய வியாக்கியானம் அப்படின்னு, பாஷ்யான்னா காமெண்ட்ரி அப்படின்னு ஜெனரலா டிரான்ஸ்லேட் பண்றேன் இங்கிலீஷ்ல. பட் இட் இஸ் நாட் ஓன்லி அ காமெண்ட்ரி, இட் இஸ் மச் மோர் தென் அ காமெண்ட்ரி. அந்த பாஷ்யம் இதுக்கெல்லாம் சாஸ்திரியமான கிரமத்துல போனா அதுக்கெல்லாம் வேற வேற விவரணங்கள்லாம் சொல்ற. பாஷ்யம்னா என்னன்னு, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன், இட்ஸ் எ டெக்னிக்கல் டர்ம் விச் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்பர் டெஃபினிஷன். அந்த விஷயத்தை நாம பாக்குறதுக்கு முதல்ல இந்த மீமாம்சா சாஸ்திரம்னு என்ன, இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றது எந்த அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள்ல எங்க வருது, இத்தியாதி விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது. இட் இஸ் pertinent to know all these things. Hello 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 I can hear you. நான் மியூட் பண்ணிருக்கேன். I can hear you. Sorry. Okay. Just Balaji also has left. Should we? Don't worry. Don't worry. They can always join on the either. Don't worry. Our point irukra. Doesn't matter. Okay. நீ யோசனை பண்ணாத. Sorry. You continue. Sorry. So idile இந்த 4 கிரந்தங்களை தெரிஞ்சோம்னா that is the first introduction to Sribhashyam, among which Sribhashyam is the first and foremost. So இதுல நாம for the benefit of persons who do not know the details about this, I am just showing a small PowerPoint presentation, okay, which will actually help people who do not know about the basic details about Sribhashyam. So inge Srimate Ramanuja.org போட்டு welcome to Sribhashya class in போட்டிருக்கு. So we will go to the next slide. So இந்த நம்ம பாரதிய சம்ஸ்கிருதியில 18 வித்யாஸ்தானங்களை பத்தி முக்கியமா சொல்றேன்.
இந்த 18 வித்யாஸ்தானங்கள் வித்யா அப்படின்ற சப்தத்துக்கே ஞானம் அப்படின்ட்டு அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷையினுடைய கிரமத்துல சொல்றப்போ நாம வித்யான வித ஞானேன்ற ஒரு தாத்துனாலே உண்டாயிருக்கிற சப்தம் வித்யான்ற சப்தம். இந்த காலில் வித்யா ஜெனரலா என்ன பண்ற, they treat it as even engineering is known as vidya, or even medical science or any other science, even for that matter aerospace engineering may also be known as vidya. ஆனா பிராச்சீன பாரதியாருடைய அபிப்பிராயத்துல வித்யான்றது ரொம்ப சேக்ரெட்டான விஷயம், ரொம்ப பவித்திரமான விஷயம். ஏன்னு சொன்னா இந்த வித ஞான ஞானம்னா நாலேஜ்னு ஜெனரலா நாம சொன்னாலும் ஆக்சுவலா நாலேஜ் அப்படின்னு சொல்றது தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தையே அப்படின்னு சொல்றது. வித்யா அப்படின்னு சொன்னாலே இந்த ஜீவாத்மானுடைய மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதோ அதுக்குதான் வித்யா வித்யான்னு பேரு. இது தத்கர்ம சொல்லுங்க ப்ளீஸ். அது அந்த தற்கர்ம என் நபந்தாய சா வித்யா யா விமுக்தையே அப்படின்னு. இப்போ மனுஷன் இந்த பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றதுன்னா, நஹி கஷ்டித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டத் அகர்ம கிருதே காரியத்தே ஹ்யவச கர்மா அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஒரு மனுஷன் he has to always engage in some activity or the other. யாரும் ஒரு க்ஷணமும் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஈவன் until a person dies அவன் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ எந்த மாதிரி ஆக்டிவிட்டி நாம என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றது ஸ்வேதாசத்திர உபனிஷத்தை இத்தியாதி உபனிஷத்துல சொல்றது, வேற இடத்தையும் சொல்றது தற்கர்ம என் நபந்தாய எது ந பந்தாய தத்து கர்மா. எந்த மாதிரி கர்மத்துல நம்மள என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்ட எந்த கர்மம் நம்மளுடைய பந்தத்துக்கு காரணம் ஆகுது இல்லையோ அந்த மாதிரி கர்மத்தை நாம என்கேஜ் பண்ணிக்கணும். ததேவ கர்மா எது ந பந்தாய. So that is the right karma which does not result in bondage of this human being. அப்படியே சா வித்யா யா விமுக்தையே. அண்ட் வித்யான்னு எது நம்மளுடைய மோட்சத்துக்கு காரணம் அர்த்தம் அதுக்குதான் வித்யா வித்யான்னு பேர். அதனால வித்யான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சாமான்யமா நம்மளுடைய மோட்சத்துக்கு காரணமாக கூடிய வித்யக்கு தான் வித்யன்னு பேரு. அந்த மாதிரி வித்யன்னு எடுத்துட்டப்போ இது 18 வித்யாஸ்தானங்களை நம்மளுடைய பூர்வஜ சொல்லியிருக்க. அது 18 வித்யாஸ்தானத்தை ஒரு ஸ்லோக ரூபமாக சொல்லியிருக்காவ. அங்கானி வேதாச்சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தர புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹ்யேதாச்சதுர்தசா அப்படின்ட்டு. இது 14 வித்யாஸ்தானங்கள். அதோட ஆயுர்வேதோ தனுர்வேதா காந்தர்வஷ்டேதி தேத்ரயா அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தஞ்ச வித்யா ஹ்யஷ்டாதச ஸ்மிருதாக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 18 வித்யாஸ்தானங்களுடைய ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு சின்ன பரிச்சயம் நம்மளுக்கு ஏற்பட்டானா இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றது எந்த வித்யாஸ்தானத்துடைய எந்த பிரான்ச்சுக்கு சேருது அப்படின்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அதனால கொஞ்சம் பிரீஃபா நாம இந்த வித்யாஸ்தானங்களுடைய ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் 4 அங்கிகள் அப்படின்னு சொல்றேன். அங்கம் அங்கின்னு. ஸோ இஃப் யூ கன்சிடர் தி பாடி as தி அங்கி, தி லெக்ஸ் ஆர்ம்ஸ் எட்ஸெட்ரா ஆர் தி அங்காஸ். அதனால அங்கின்னா என்டையர் பாடின்னு. அந்த மாதிரி தி என்டையர் பாடி ஆஃப் சேக்ரெட் நாலேஜ் இஸ் தி 4 Vedas which consist of Rigveda, Yajurveda, Samaveda and Atharvaveda. இந்த வேதான்றது என்னன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. பிகாஸ் ஈச் பர்சன் ஹேஸ் ஹிஸ் ஓன் வியூ ஆர் ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஹிஸ் ஓன் இமேஜ் அபவுட் தி வேதா. பட் ரொம்ப சங்கிப்தமா நம்ம சொல்றதுனா சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா வேதோஹி ஞானராசி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னா இட்ஸ் அ கலோசல் பாடி ஆர் ஆஃப் என்சைக்ளோபீடிக் நாலேஜ் ஆஃப் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் நான் ஸ்பிரிச்சுவல். வேதம் நம்மளுடைய ஜீவனத்துல பறந்த போலேருந்து until a person leaves அது வரைக்கும் எந்தெந்த இவனுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், டெய்லி நீட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்றது வேதம்ன்றது. பட் அதுல ப்ரிடாமினன்ட்லி இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். அதனால வேதோஹி ஞானராசின்னு சொல்றார். இட்ஸ் a colossal huge body of encyclopedic knowledge, predominantly about spiritual science but about all other sciences.
அதுல இந்த ரிக்வேதத்துக்கு யஜுர்வேதத்துக்கு என்னால இந்த விபாகங்கள் எல்லாம் வந்தது, எப்படி வந்தது, வாட் இஸ் ரிக்வேதா மீன், வை இட் இஸ் கால்ட் அஸ் ரிக்வேதா, வை இட் இஸ் கால்ட் அஸ் யஜுர்வேதா, ரொம்ப விஸ்தாரமா நாம இட் இஸ் பர்டினன்ட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். பட் அதை வேற இன்னொரு சமயத்துல நாம அதை இது பண்ணிக்கலாம். But very quickly we will run through the Vedas and other things. So இது 4 வேதங்கள் முக்கியமா அங்கின்னு சொல்ற இதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம். பிகாஸ் உபனிஷத்தெல்லாம் கூட இந்த வேதங்கள்லயே சேர்ந்துடுறது, எல்லா உபனிஷத்தும் இந்த 4 வேதத்திலேயே சேர்றது. அதனால இந்த வேதான்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் பிரான்ச் ஆஃப் நாலேஜ். அது 18 வித்யாஸ்தானாஸ்ல these 4 vidyasthanas are the most important or principal vidyasthanas. அதுக்கப்புறம் 6 அங்கங்கள். அதுக்கு சிக்ஷா, வியாக்கரணம், சந்தோ, நிருக்தம், ஜோதிஷம் ததா கல்பஷ்சேதி ஷடங்கானி வேதஸ்யாஹுர் மனீஷினா ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இந்த வேதங்களை இந்த 6 அங்கங்களே எதுன்னு சொல்ற ஸ்லோகம். அதுல சிக்ஷான்றது தி சயின்ஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன, வேதத்தை நாம உச்சாரணம் பண்ணோம்னு சொன்னா எந்த மாதிரி உச்சாரணம் பண்ணோன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மகாபாஷ்யத்துல என்ன சொல்றதுன்னா, ஏக சப்தः சம்யக் ஞாதः சுஷ்டு பிரயுக்தः ஸ்வர்கே லோகே காமதுப்பவதின்னு சொல்றது. ஒரு பதத்தை நாம சரியா we know the entire nature of that particular word. அந்த வேர்டனுடைய சம்பூர்ண எல்லா அம்சங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பிரகிருதி என்ன, பிரத்யம் என்ன இத்தியாதி எல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணும். நாம இதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, இட் வில் டச் தி ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரணவத்தை பத்தி சொல்ற நம்மளுடைய கிரந்தங்கள்ல அதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரணவம்ன்றது இட் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி சுப்ரீம் பிரம்மன். And if a person actually pronounces the pranava in the correct manner, அவனுக்கு பரமாத்மாவுடைய சாட்சாத்காரம் உண்டாருன்னு சொல்றாங்க. So அந்த pronunciation எப்படி, by just pronouncing it first internally then externally. So அந்த பிரணவம்ன்றது அத்தனை இது. அதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணான்றது தான் சிக்ஷா சாஸ்திரத்துல சொல்றது. அந்த சிக்ஷா சாஸ்திரம்ன்றது அதான் இது இந்த வர்ணோச்சாரண கிரம பிரதிபாதகம் சாஸ்திரம் சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல எந்த மாதிரி எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, கீதி சீக்ரி சிரஹ்கம்பி ததா லிখিত பாடகா அனர்த்தஜ்ஞோ அல்பகண்டஸ்ட ஷடேதே பாடகாதமான்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் சுவாமி, கொஞ்சம் நீங்க ஏதாவது சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லணும்னா கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அப்போ ரெக்கார்ட்ல தெரியறது இல்லாம ஒன்னும் தெரியறது இல்ல. ஓகே ஓகே. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீதி சீக்ரி சிரஹ்கம்பி ததா லிখিত பாடகः அனர்த்தஜ்ஞோல்பகண்டஸ்ட ஷடேதே பாடகாதமாः அப்படின்னு சொல்றேன். For example, in the Vedoda, especially in the Shiksha Shastram, pronunciation pati சொல்றது, it particularly applies to the Vedic texts and later to all the other texts in Sanskrit. See, the PowerPoint is now black. It is not showing. Yes, 1 minute. Okay, now it's showing. Yes. So for example, இந்த வேதான்றது இந்த வேதோச்சாரணன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா நாம பண்ணணும். இந்த சிக்ஷா சாஸ்திரத்தை பத்தி சொல்றப்போ என்ன சொல்றாருன்னா, யதேந்திர சத்ரு ஸ்வரதோபராதாத்னு சொல்லி மகாபாஷ்யத்துல ஒரு கதை வருது. சிக்ஷா சாஸ்திரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்றது. ஸோ ஒரு ஸ்வரம் வித்தியாசம் ஆச்சுன்னா என்ன ஆகுது, தி என்டையர் மீனிங் வில் சேஞ்ச் and it can result in very disastrous results. அதுக்கு இந்த இந்திரசத்ரு வர்தஸ்வான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல இந்திரசத்ருன்னு சொன்னா there are 2 meanings. அப்படின்னா இந்திரஸ்ய சத்ருன்னு ஒரு மீனிங் வருது, இந்திரஹா சத்ரு எஸ்யான்ட்டு இன்னொரு மீனிங் வருது. அது பஹூரி சமாசம், அப்புறம் தத்புருஷ சமாசம்னு சொல்றேன்.
ஒவ்வொரு சமாசத்துக்கும் ஒரு ஸ்வரம் உண்டு. அந்த ஸ்வரத்துக்கு அனுகுணமாக சொன்னாதான் அது இதா இருக்கு. இந்திரசத்ருவர்த்தஸ்வா அப்படின்னு சொன்னா வேற மாதிரி. இந்திரசத்ருவர்த்தஸ்வா அப்படின்னு சொன்னா ஆத்யுதாத்மா அந்தோதாத்மா இதெல்லாம் சுத்தி சொல்றேன் அந்த இடத்துல. ஆனா இப்ப புட்டிட்டு இந்த நட்சல் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு அவன் இந்திரனுடைய சத்ருவுக்கு நல்லதாட்டம்னு சொல்றப்போ அந்த ஸ்வரத்தை சொல்லாத இன்னொரு வேற மாதிரி ஸ்வரத்தை சொன்னதுனால என்ன ஆச்சு, இந்திரனுக்கு நல்லதா எடுத்து அவன் யதேந்திர சத்ரு ஸ்வரத்தோபராதாத்தன்னு சொல்லி இந்திரனுடைய சத்ருவுக்கு என்ன நல்லதானுமோ அது ஆகாரம் இந்திரனுக்கு நல்லதா எடுத்ததுனால அப்படின்னு சொல்ற. அதோட இந்த வேதோச்சாரணம் பண்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இதெல்லாம் என்னென்ன இருக்கு கூடாதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற கீதி அப்படின்னு. கீதைன்னு சில பேர் என்ன பண்ற, வேதத்தை இந்த சங்கீதத்து மாதிரி பாடுற, அது பாடக்கூடாது. அப்புறம் சீக்ரின்னு ரொம்ப ஃபாஸ்டா சொல்றது. அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காயத்ரி பண்றேன், எல்லாமே பண்ணான்றதுக்காக பண்றேன் ரொம்ப ஃபாஸ்டா. அந்த இருக்கு சீக்ரின்னு சொல்லி, தட் இஸ் அன்சப்ஸ்டான்சியேட்டட் ஸ்பீட். எந்த ஸ்பீட்ல சொல்லணுமோ கரெக்டா அந்த ஸ்பீட்ல தான் சொல்லணும். நம்ம வர்ணங்களை உச்சாரணம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பேசுறப்ப கூட என்ன பண்றாருன்னா ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாவா, என்ன பேசுறான்ட்டு தெரியல நமக்கு. So that is very important. There should be proper, the letters or the alphabets that are being pronounced should be pronounced in the correct bandwidth. So correct அந்த பேண்ட்விட்லயே சொல்லணும். ரொம்ப ஃபாஸ்டாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப நிதானமாவும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி இட் அப்ளைஸ் டு தி வேதாஸ். எனக்கு என்ன இந்த உதாத்மா அனுதாத்மா ஸ்வரித்தான் ஸ்வரங்களை நான் வந்த சமயத்துல எத்தனை அது நீட்டுறதுன்னு சொல்ற தமிழ்ல. எத்தனை ஜாஸ்தி இருக்கணுமோ அத்தனை ஜாஸ்தி இருக்கணும். ரொம்ப தீர்க்கம்னு சொல்லி ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது, அப்படியே ரொம்ப சின்னதாகவும் சொல்லக்கூடாது. So in the correct, there should be correct pacing of the words. And the pace of the words should be very exact. So the shigriன்னு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடாது. At the same time it also means that it should not be very slow also. அப்புறம் மூணாவது சிரஹ்கம்பி. சில பேர் என்ன பண்றாங்கன்னா வேதத்தை சொல்றப்போ ஜோரா இப்படி தலையெல்லாம் ஆடுன்னு சொல்றேன். சிரஹ்கம்பனமே கூடாது வேதம் சொல்றப்போன்னு சொல்லி. ஐயோ நிஜமாவா இது? ஆமா ஆமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவா. பின்ன என்ன பண்ணுவானா, இவன் சரியா சொல்றானா இல்லையான்னு தெரிஞ்சவருக்கு வேதம் சொல்றப்போ அவனுடைய தலைமையில ஒரு எருமிச்சும் பழத்தை வச்சு விடுவோம். அது உளாத மாதிரி சொல்லணும் வேதத்தை அப்படின்னு. அந்த சிரஹ்கம்பம் கூடாது ஆக்சுவலா. அப்புறம் சிரஹ்கம்பி. நாலாவது ததாலிகித பாட்டகா யதாலிகித பாட்டகான்னு இன்னொரு பாட்டம். அது சில பேர் புஸ்தகம் பார்த்துன்னு சொல்றா, புஸ்தகம் இருந்தா வேதம் வருது இல்லைன்னா வரல அப்படின்னு. வேதான்றது ஆக்சுவலா புஸ்தகம் பார்த்துக்குன்னு சொல்லவே கூடாதுன்றதுதான் நம்ம பூர்வாச்சாரியாருடைய அபிப்பிராயம். எதுக்குன்னு சொன்னா அது ஸ்ருதிஹீன் பேர் அது. So இது வரைக்கும் until the 18th century the Vedic texts were never printed or committed to writing. அது வரும் குரு சிஷ்ய பரம்பரையில தான் அது வந்துட்டு. இப்போ it continues to be so, but of course இப்போ அந்த கிரந்தங்கள் எல்லாம் போயிடுறதுன்றதுக்காக அப்புறம் மேன்ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சா இப்போ பிரிண்ட்ல வந்துட்டு இருக்கிறதுலாம். பட் ஆக்சுவலி இட் ஷுட் நாட் பி டன். ஒரிஜினலா அதை பூர்த்தி கேட்டே கத்துக்கணும், அப்படியே சொல்லுவாரு. அதனால ததா லிখিত பாட்டகா கூடாது. அப்புறம் அனர்த்தஜான அர்த்தஜானம் இல்லாத சொல்றதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்குன்னா இட் கேன் ரிசல்ட் இன் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா அது மேல ரொம்ப அனர்த்தங்கள் எல்லாம் உண்டு. இது கொஞ்சம் இந்த அனர்த்தஜா is a little bit controversial. The reason is a person can learn Vedas only when he is very young, about 8 years, 9 years old, and so he wouldn't know the meanings. He has to repeat what the Acharya says. Adarthajnana என்னன்னா கொஞ்சம் பேசிக் மீனிங். இப்போ அல்ப பிராணம் மகா பிராணம் எங்க வருது என்ன அந்த மாதிரி கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே. நாட் தி என்டையர் இது இம்பாக்ட் ஆர் அந்த இதனுடைய பூர்த்தி இல்லை. ஒரு ஜெனரலா இப்போ இந்த இடத்துல அல்ப பிராணமா ஹ்ரஸ்வமா தீர்க்கமா அத்தனை அவனுக்கு he should be able to gauge properly. இப்போ sometimes even if he doesn't hear properly
அவனுக்கோ இந்த இடத்துல அல்ப பிராணம் வரதுக்கு சாத்தியம் இல்லை, அதனால மகா பிராணம் சொல்லலாம் இது பண்ண. அந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும். பூர்த்தி அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் பூர்த்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் அப்பாரண்டா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அல்ப கண்டஸ்ட் அது சொல்றப்போ அதுக்கு டிக்ஷன் சொல்றாள், அந்த மாதிரி அந்த டிக்ஷன் அப்புறம் எத்தனை வால்யூம் இருக்குன்னா எந்த சமயத்துல என்ன ஆகுறதுலாம் கரெக்டா தெரிஞ்சுன்னு அவன் சொல்லணும். ரொம்ப இதா சொன்ன அல்ப கண்டஸ்ட். இப்ப சில பேர் வேதம் சொல்றப்போ என்ன பண்ற அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சொன்னா இட் வில் நாட் ஹேவ் தி டிசைர்ட் எஃபெக்ட். எதுக்குன்னா அந்த சவுண்டுக்கும் ரொம்ப வேல்யூ உண்டு வேதத்துல முக்கியமா. அதனுடைய சிரவணத்தினாலையும் ரொம்ப விசேஷமான பலம் உண்டு, அதனுடைய சரியான உச்சாரணத்தினாலையும் விசேஷமான பலம் உண்டு. அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரொனவுன்சியேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சிக்ஷா சாஸ்திரம்ன்றது ரொம்ப ககனமான சாஸ்திரம். இது அதுல வர்ணங்கள் எத்தனை, வர்ணோச்சாரண கிரமம் என்ன, என்னென்ன மாதிரி வர்ணோச்சாரணம் பண்ண என்னென்ன ஆறுது இத்தியாதி எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கு. same as this மந்திரமூர்த்திம் ஹரிம் ஸ்மரேத் அப்படிங்கறால அதான் இது. அது மந்திரமூர்த்தின்னா பகவானுக்கு மந்திர ரூபமான ஒரு மூர்த்தி உண்டு இருக்குது. அதுக்கும் இதுக்கும் there is no direct relationship actually. Okay. And in the Shiksha Shastra actually there are 64 Shikshas for your kind information. Vyasa Shiksha, Panini Shiksha, and the Shiksha, and the Shiksha and சொல்லி 64 Shiksha சாஸ்திரங்கள் இருக்குது. நம்மளுடைய until now they are available to us இந்த கிரந்தங்கள் எல்லாம் இருக்குது. பட் ஆக்சுவலா இதுக்கெல்லாம் யோகிக் சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சயின்ஸ் அண்ட் சோ மெனி அதர். இது அந்த திருஷ்டில யாரும் இதெல்லாம் ஸ்டடி பண்ண ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த சிக்ஷான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அங்கர்ஸ். ரெண்டாவது வியாக்கரணம். தி சயின்ஸ் தட் இன்ஃபார்ம்ஸ் us of the right and wrong words and their usages, including the science of linguistics. That is how I have explained it right now in this place. So vyakriyante shabdaha anena iti vyakaranam அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்தை சொல்றேன். வியாக்கரணம் அப்படின்னு எந்த சப்தம் சாது சப்தம், எந்த சப்தம் அசாது சப்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நான் as I mentioned earlier, நம்மளுக்கு சாது சப்த ஞானம் இருந்து சாது சப்தங்களை தான் பிரயோகம் பண்ணணும், அசாது சப்தங்களை நாம பிரயோகம் பண்ணக்கூடாது. சாது சப்தங்களை பிரயோகம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு உத்தமமான சம்ஸ்காரம் உண்டாரு, எஸ்பெஷலி as far as Sanskrit language is concerned. அதுல இந்த சம்ஸ்கிருதம்ன்ற ஒரு வார்த்தை என்னன்னா அது சம்யக்க கிருதம் சம்ஸ்கிருதம் அப்படின்றதான் நிறைய விஸ்தாரமா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு சம்ஸ்கிருதமான இங்கிலீஷ் அசம்ஸ்கிருதமான இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது. கன்னடால தமிழ்ல எல்லாத்துலயும் இருக்குது. இப்போ நீங்க கன்னடால பர்த்டே ஹோக்ததேன்னு சொல்லி இந்த கிராமத்துல பேசுறதுன்னா அசம்ஸ்கிருதமான கன்னடா. அப்படியே தமிழ்லயும் என்ன ஆகுது, இந்த ஸ்லம்ல எல்லாம் பேசுறாலே அந்த தமிழ் எல்லாம் இது அசம்ஸ்கிருதமான தமிழ். இப்போ சம்ஸ்கிருதமான தமிழ் வேற அசம்ஸ்கிருதமான தமிழ் வேற. இங்கிலீஷ்லயும் நீங்கள இந்த நீக்ரோஸ் வாழெல்லாம் பேசுறதுன்னா ஸ்லாங் அப்படின்னு சொல்றாலே அதெல்லாம் அசம்ஸ்கிருதமான இங்கிலீஷ். எஜுகேட்டடா இருக்கிறவா பேசுறது சம்ஸ்கிருதமான இங்கிலீஷ். ஆனா சம்ஸ்கிருத பாஷையினுடைய வைசிஷ்டியம் என்னன்னா அசம்ஸ்கிருதமான சம்ஸ்கிருதம் இல்லவே இல்லை, பூர்த்தி சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதமயம் அது. அதனால அந்த சம்ஸ்கிருதம் எப்படி ஆயிருக்குதுன்ற வியாக்கரணத்தினால ஆயிருக்கிறதுனால வியாக்கரணேன சம்ஸ்கிருதம் அதையேவ சம்ஸ்கிருதம் இது நாமா அப்படின்னு சொல்றேன். அதோட என்னன்னா இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்னுடைய சயின்ஸா சேர்றது. எந்த மாதிரி ஒரு பாஷையினுடைய பிரயோகம் எப்படி இருந்து நம்ம மேல சத்பரிணாமம் உண்டாருதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டாதான் நாம சம்ஸ்கிருதத்தை சரியா தெரிஞ்சு வச்சுட்டாரு. அதனால வியாக்கரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது சந்தஸ். இந்த சந்தஸ் சாஸ்திரத்துல அநேக அத்தியாத்ம ரகசியங்கள் எல்லாம் அடங்கிருக்கு. அதுல ஃபார் தி டைமிங் நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த சந்தஸ்ன்றது ரெண்டு விதமான சந்தஸ் இருக்குது, வைதிக சந்தஸ், லௌகிக சந்தஸ் அப்படின்னு. ஸோ அந்த சந்தஸ்ல அந்த என்னென்ன மீட்டர்ல நாம எந்தெந்த விஷயத்த என்னென்ன சந்தஸ்ல நாம கேட்டா இருக்கு நமக்கு நம்ம மேல அது வேற வேற விதமான பரிணாமத்தை எல்லாம் உண்டு பண்ணுது. ஸோ அந்த சந்தஸ் சாஸ்திரம் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிருக்தம். நிருக்தம் அப்படின்னு சொன்னா இந்த எட்டிமாலஜி இதெல்லாம் பேஸ் பண்ணி
இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம், இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி யாஸ்க மகர்ஷி இத்தியாதி மகர்ஷிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. Basically, it is concerned with Vedic Sanskrit, but it applies to general Sanskrit also. எதுக்குன்னா ஏவ வைதிகாக தயேவ லௌகிகாக மகாபாஷ்யத்துல சொல்றது. வைதிக சப்தங்கள் தான் ஓவர் a period of time they have become லௌகிக சப்தம். அதனால வேதத்துல நாம அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் நம்மளுக்கு லௌகிகத்துலயும் என்னன்னு தெரியுது, வேதாந்தாரி கிரந்தங்கள்லயும் நம்மளுக்கு அப்படித்தான் தெரியுது. கரெக்ட். எனக்கு ஒரு கொஸ்டின் இங்க. இப்போ பாருங்க, இந்த சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தா, இதெல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன் ஆர் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்ட் ஆர் சப்தங்கள். எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன், சப்தங்கள், சிக்ஷா, அந்த ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் வந்து ஐ கேன் இமேஜின் தட் சரியா வந்து உச்சாரணை பண்ணா பிரணவத்தை ஆட்டும் மந்திரத்தை ஆட்டும் அந்த உள்ள நமக்கு அந்த ஞானம், அந்த இட் கேன் டேக் அஸ் டு a spiritually elevated zone. அதனால these are all connected to வித்யா. வித்யா அப்படின்னா எதனால மோட்சம் வருதோ, யா வித்யா விமுக்தையே அப்படின்னு சொல்றதுனால அது எதனால மோட்சம் வருதோன்றதுக்கு நான் ஐ கேன் டைரக்ட்லி கனெக்ட் தி ப்ரொனன்சியேஷன். வியாக்கரணத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட். Of course, அந்த சப்தம் கரெக்டா இருக்கா இல்லையான்றது வியாக்கரண சாஸ்திரத்தினால தானே தெரியுது. Without வியாக்கரண you cannot determine whether a word is exactly right or wrong. Okay. Chandas அப்படின்னா மீட்டர்னா, மீட்டர்னா how many words in a sentence, you know, in a line and some things like that. ஆமா. அந்த சந்த சாஸ்திரத்திலேயே நிறைய யோக ரகசியங்கள் எல்லாம் அடங்கிருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லி காட்டுறேன். குங்கும பங்க கலங்கித தேஹ கௌரபயோதர கம்பிதஹார அப்படின்னு சொன்ன இந்த சந்தஸ், அப்புறம் இதுல இருக்கிற வேர்ட்ஸ், அதனுடைய மகாபிராணம், அல்ப பிராணம் இதெல்லாம் எப்படின்னா யூ ஹேவ் எ டிஃபரெண்ட் எஃபெக்ட். அதே ஸ்வச்சந்தோச்சலதச்சகுஹரச்சாதேதராம்புச்சடா அப்படின்னு சொன்னாக்க அதுல மகாபிராண பூயிஷ்டமான பதங்கள் இருக்குது. இது வேற சந்தஸ்ல இருக்குது, இது வேற இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காளிதாசன் என்ன பண்றான்னு மேக சந்தேசம் பூர்த்தி மந்தாக்கிராந்தான்ற ஒரு விருத்தத்துல இருக்கு. சோ அது மந்தாக்கிராந்தான இட் ஆக்சுவலி ரொமான்ஸ் இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிற சந்தஸ். ஷார்ட் சந்தஸ் ஆனா அது ரொம்ப ஃபாஸ்டா இப்போ புஜங்க பிரயாதம்ன்ற ஒரு சந்தஸ் இருக்குது. இது இஸ் லைக் தி ஸ்னேக் மூவ்ஸ். அந்த ஸ்னேக் மூவ்மெண்ட்ன்றது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா ஏதாவது விஷயத்தை சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த சந்தஸுக்கும் அந்த எந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு எந்த சந்தஸை சூஸ் பண்ணோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் as far as லௌகிக சம்ஸ்கிருதம் இஸ் கன்சர்ன். வைதிக சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம், ரிஷிகள் அவளுக்கு அந்தரங்க ஞானத்தினாலேயே அவ எந்த சமயத்துல எந்த சந்தஸ் யூஸ் பண்ணுவாங்க அவளுக்கு தானாயே தெரிஞ்சு. அதனால அந்த சந்தஸ் has a very important effect on the mind when actually it is when the mantras pertaining to a particular chandas are used. அதனால அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நிருக்தம்ன்றது அது as I mentioned earlier அந்தந்த பதங்களுடைய எட்டிமாலஜி என்ன, எந்த எட்டிமாலஜினால எந்த அர்த்தம் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் லௌகிகமான சம்ஸ்கிருதத்தை நாம் எடுத்துட்டா ஹரின்ற சப்தத்துக்கு 14 மீனிங்ஸ். இந்த 14 மீனிங் எப்படி வருதுன்றதுலாம் நிருக்தத்துல நம்மளுக்கு தெரியுது, வேறத்தை வச்சுன்னா நம்மளுக்கு. அதனால அப்புறம் எந்த சமயத்துல எந்த மீனிங் வேலிடா இருக்கிறது என்னன்றது அந்த அம்சங்கள் எல்லாம் கூட அதுல தெரிஞ்சு போறது. இஃப் வி கோ டீப் இன்டு தட் சாஸ்திரம். பட் இது ஃபார் தி டைமிங் இப்போ ஆக்சுவலா என்ன ஆகுது, வியாக்கரணம்ன்றதும் ஒரு விதத்துல நிருக்தியை சொல்றது. ஸ்லைட் ஓவர்லாப்பிங் இஸ் தேர் as far as Vedic texts are concerned. Okay. But when we go deep into it, we will know the proper distinction. இப்போ என்ன இருக்குதுன்னா யாரும் நிருக்தத்தை பூர்த்தி யார் வாசிச்சிருக்காரு. பழைய காலில் என்னன்னா வேத வித்வாம்சா நிருக்தம் இதெல்லாம் வாசிச்சிருக்கோம். They might not have studied Vedanta. And those who have studied Vedanta, they might have had a cursory look at Nirukta. But நிருக்தத்தையே டீப்பா போய் வாசிச்சு இதுக்கும் எப்படின்ட்டுலாம் யாரும் அந்த மாதிரி தெரிஞ்சுன்னு தான் நம்மளுக்கு தெரியல.
But of course, for complete knowledge, you have to study all these things. அப்புறம் நெக்ஸ்ட் ஜோதிஷான்றது அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி ரெண்டும் சேர்ந்திருக்கிறது ஜோதிஷான்றது. இதுல ஜெனரலா என்ன பண்ற அஸ்ட்ராலஜின்னு சில பேர் வரும் பவிஷ்யத்தினுடைய ப்ரெடிக்ஷனுக்காக மாத்திரம்னு நினைச்சுட்டு. இட் இஸ் நாட் சோ ஆக்சுவலி. இந்த வைதிக கர்மங்களை எல்லாம் நம்ம பண்ணோம்னா எந்த சமயத்துல எந்த முகூர்த்தத்துல பண்ணோம் எப்படி பண்ணோம் இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு சமய நிர்ணயம் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். அது என்னன்னா அந்த சமய நிர்ணயத்தால நம்முடைய குணங்கள் வந்து சரியா இருக்கும் அப்படின்றது அர்த்தமா? இந்த சாத்விக ரஜஸ்தமோ குணங்களுடைய மேனேஜ்மெண்ட். ஆமா, இது இப்போ உதிதேஜு ஹோதி அனுதிதேஜு ஹோதி இத்தியாதி இதெல்லாம் வருது வேதத்துல வரப்போ. உதிதேஜு ஹோதின்னு சொன்னா சூரியோதயம் ஆனதுக்கு தட்சணம் பண்ணும் அப்படின்னு. சோ சூரியோதயம் எத்தனை மணிக்கு ஆறுதுன்றது அஸ்ட்ராலஜின்னு நம்மளுக்கு தெரியும். ಅಥವಾ ಅನುದಿತೇಜು ಹೋತಿಯನ್ನ ಸೂರ್ಯೋದಯத்தை வச்சுட்டு அந்த சூரியோதயத்துக்கு ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் ஆர் கொஞ்சம் முதல்ல பண்ணோம்னா கரெக்டா நம்மளுக்கு அந்த சமயத்துல தான் தெரியுது. அதனால வி ஹேவ் டு ஹேவ் எக்ஸாக்ட்லி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராசியில இந்த முகூர்த்தத்துல பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த எந்த நாள்ல எந்த ராசி எந்த சமயத்துல அசெண்டன்ஸ்ல இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னா அஸ்ட்ராலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல சித்தாந்த ஜோதிஷம் பல ஜோதிஷம் ரெண்டு உண்டு ஆக்சுவலி. So Siddhanta Jyothisham deals with all these aspects and also astronomy also. அதுல கிரகங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி ஆறுது என்ன எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. And the Jyotish Shastra was updated every 60 years. பஞ்சாங்க கணிதங்களெல்லாம் every 60 years they used to update it, but it has stopped for the last 400 years. அதனாலேயே இத்தனை பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் உண்டாயிருக்கு. So இந்த ஜோதிஷம் வந்து ரொம்ப முக்கியம். as far as Vedas are concerned, வைதிக கர்மங்களை பண்றதுக்கு சமய நிர்ணயம் நம்மளுக்கு ஜோதிஷத்தினாலதான் தெரியும். So fundamental meaning of Jyotisha is to determine the timing for the yajnas so that it can be done in a good mood or in a good consciousness or a good state of consciousness. At the prescribed time, so that the sacrificial rituals can be performed at exactly the prescribed time. அப்புறம் இந்த யாஸ்காஸ் is it authoritative அப்படின்னு பாலாஜி கேட்கிறாரு. அது டெக்ஸ்ட்லயே கேட்டாரு. அவருடைய வாய்ஸ் மைக்ரோஃபோன் ஒர்க் பண்ணல. சரி. So asking is யாஸ்காஸ் authoritative or not அப்படின்னு. Of course it is authoritative. யாஸ்கர் எல்லாரும் இன்னும் சில மகர்ஷிகள் தான் நிருக்தத்தை எழுதியிருக்கு. பட் தி மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் predominantly referred நிருக்தா இஸ் யாஸ்காஸ். ஓகே. இவளெல்லாம் ஒரு மாதிரி ரிஷிகள் மாதிரி இல்லையா? யாஸ்கால்னா ரிஷிகள் மாதிரி. ரிஷிகள் ஆல் தி இந்த வித்யாஸ்தானங்களை இது பண்ணின்ற எல்லாரும் ரிஷிகள். ஆல் தி பீப்புள் ஹூ ஹேவ் இனிஷியேட்டட் தி பேசிக் ஒர்க்ஸ் ஆர் ஆத்தர்ட் தி பேசிக் ஒர்க்ஸ் ஆஃப் தி Vidyasthanas are all the Maharshis. Okay. If other people, as far as Vedas are concerned, our Maharshiyalam, they are not the authors, but the Vedas were revealed to them rather. Okay. If other people have questions, they can ask. They can either text or openly ask questions by coming live on the camera. This is an interactive session, almost like a kalakshepam on the internet. Please feel free. We have to learn by, even if the questions are important, not important, no question is a dumb question. Please go ahead and ask. சொல்லுங்க. So அதுக்கப்புறம் கல்பஹா அப்படின்னு கல்பன்றது the procedures to perform Vedic rituals and other related aspects. So Vedic rituals இப்போ சிலதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வேதத்துல ரொம்ப வேகா சொல்லியிருக்க. அந்த வேகா சொல்லியிருக்கிற விஷயத்தை இந்த கல்பத்துல கரெக்டா இந்த மாதிரி பண்ணணும். So adukku kalponu peru irukku. Is kalpa different from the pancharatra or vaikhanasa and all? Adu pancharatra vaikhanasa vandu agamangalude idukku serudu. That's a different branch of knowledge altogether. So is agama included in the 18 vidyasthanas? Illa, agama is not included. Agama is a later development which is actually it is not included in the 18 vidyasthanas. It is based on the vidyasthanas. It's a very pertinent question நீங்க கேட்டது. அதனால ஆகமஹா அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா
அதுக்கு தந்திரம்னு பேர் ஆகமத்துக்கு. வைகானச தந்திரம், பாஞ்சராத்திர தந்திரம் அப்படின்ட்டு. ஸோ இது இந்த கன்னடால சொல்ற ஃபார் தோஸ் ஹூ நோ ಕನ್ನಡ ಇಟ್ ಇಸ್ ಈಸಿ ಟು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್. ಅವನು ತಂತ್ರ ಮಾಡಿ ಹೀಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟ அப்படின்னு சொல்றான். ತಂತ್ರನ originally the Vedic paths were the only path to attain salvation or emancipation for the jiva. Okay. But later when the Vedic path became extremely difficult to follow, அப்போ இந்த தந்திரங்கள்லாம் பாஞ்சராத்திர தந்திரம், வைகானச தந்திரம், சைவ தந்திரம், சாக்த தந்திரம் இதெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு விதத்துல இட் இஸ் லைக் அ ஷார்ட் கட் டு அட்டைன் மோக்ஷா. எப்போ இந்த நாம இப்போ என்ன பண்ணணும், நாம ஆக்சுவலா கரெக்டா பணம் சம்பாதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லௌகிகமான எக்ஸாம்பிள் சொல்றதா இல்ல, 100% a person has to be honest and he has to earn money. பட் ஒருத்தன் என்ன பண்றான், ரொம்ப மோசம் இல்லாத, he will do some shortcut without cheating anybody. Okay. அந்த மாதிரி பண்ணா அப்போ என்ன ஆகுது, அப்போதான் he may earn the same amount of money. அப்போ but without cheating of course, that is very underline பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது தந்திரன்றது என்னன்றது நாம கரெக்டா வேத மார்க்கத்திலேயே போய் அந்த ஞான மார்க்கத்துல நாமளவா எப்படி உபாசனங்கள்லாம் சொல்லியிருக்காளோ அது மாதிரி பண்றதுக்கு இருக்கு சொல்றது என்னன்னா, பகவானே என்ன பண்றான், இந்த தந்திரங்கள் எல்லாம் காட்டு. தட் இஸ் in a way shortcut to attain emancipation or moksha. So that is agama doesn't come actually under the vidyasthanas, but since they are based on the Vedas, they can be also called as they can be deemed to be under the vidyasthanas. Oh, just one second. Go ahead. You go ahead. I'll be doing something on the side. The other link anupanum. Sharon, go ahead, please. So, the kalpa under the procedures to perform the Vedic rituals and other related aspects. So, the arangangal, they are common to all the four Vedas. That is very important. We have to note that. Because every branch of knowledge is interconnected with the other. So, for example, if you have to learn the Sribhashyam, வியாக்கரண ஞானம் ரொம்ப முக்கியம். இப்போ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்றப்போ பிரம்மணோ ஜிக்யாசா, பிரம்ம ஜிக்யாசான்றப்போ there is a big debate of வியாக்கரணம். So just like if you have to learn some computer science, you should know some basic physics, you should know basic mathematics and basics of many other branches of science. அந்த மாதிரி உங்களுக்கு வேதாந்த ஞானம் உண்டானோ, வேதாந்தத்துல ஒரு பிரவேசம் உண்டானோன்னா you should know the basics of all the other shastras. Because without the knowledge of these other shastras, we cannot understand Vedanta. As I mentioned, even if you have to learn computer science, you should know some basic mathematics and basic physics, etc. Unless you know that, you cannot understand. If computer science looping அப்படின்னு சொல்ற, இல்லை இன்னொரு ஒன்று சொல்ற, அது சொன்னப்போ if you have to understand that, you have to know the other things. Otherwise, you will not be able to do. அந்த மாதிரி இப்போ வியாக்கரண ஞானம் வேணும், சிக்ஷா ஞானம் வேணும், நிருக்தத்துடைய ஞானம் வேணும், இதெல்லாம் வேணும் ஸ்ரீபாஷத்துக்கு நாம சரியா. So next we come to the upangas or the subsidiary aspects as I have called them here. அது மீமாம்சா, நியாய விஸ்தரா, புராணா and Dharma Shastra. So இப்போ 4 வேதா ஆச்சு, அப்புறம் 6 அங்கங்கள், that becomes 10. Then we add these 4, so it becomes 14, and further we have 4 more, the Ayurveda, Dhanurveda, Gandharva and Arthashastra. I'll come to that later, but now I'll explain these 4. So I'll come from below because Mimamsa is the main branch that we are going to study hereafter. And then I'll come from below, that is Dharma Shastra. So in the Dharma Shastra, is a very important branch of knowledge, because it prescribes the code of conduct, both societal and personal. So society la manushan eppadi irukna, ellarum society eppadi irukna, society la irukra manushan eppadi irukna, rendiyo solradhu Dharma Shastra. adukku smriti granthangal nu peru, manusmriti, yajnavalkya smriti, appuram parashara smriti. In mari there are more than 50 smriti granthas that are available in Sanskrit literature. அதுல கலவு பாராசர ஸ்மிருதான்னு சொல்லி பராசர ஸ்மிருதியை தான் இந்த கலியுகத்தை அனுசரிக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்ற. பட் ஆஃப்கோர்ஸ் மனுஸ்மிருதி இஸ் எட்டர்னலி ரிலவெண்ட், எஸ்பெஷலி
today when the society is facing so many problems and individuals are facing so many problems, Manusmritile, Yagyavalkya Smritile, Shullirkar tenets, they are 1000% relevant today. அப்புறம் அதெல்லாம் என்னால நம்மளுடைய லைஃப்ல இப்போ தாய விபாகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த காலத்தையே மனு தான் சொல்லியிருக்கேன். இல்ல வேற வேற விஷயங்கள். அப்புறம் இந்த ஆசௌச்சாரிகள் ஒரு யாராவது பரமபரிச்சுட்டா இல்ல யாராவது பறந்தா எப்படி ஆசௌச்சங்கள் யார் யாருக்கு வித்தியாதி. அப்புறம் வேற வேற ப்ராப்ளம்ஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதனுடைய பரிகாரங்கள் எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள் எல்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்க. ஆக்சுவலி Dharmashastra is an encyclopedia about societal conduct and individual conduct. எல்லா விஷயமும் தர்மசாஸ்திரத்துல வரும். ஒரு question இங்க. See, these 18 Vidyasthanas are so huge and so almost humongous. Yes. They are not designed for any single human being to know, right? It is designed for a society, or like even today in the engineering or science areas, only some person can be a nuclear chemist or something, and somebody can be a surgeon or something like that. So not everybody cannot become every specialty. They cannot gain the specialty. இதே மாதிரி தானே இங்க? அதே மாதிரி தான். அதுல ஒரு இது இருக்கு. இந்த ஓரல் ட்ரெடிஷன்ல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமானுஜாச்சாரியா கோட்ஸ் ஃப்ரம் ஆல் தி 18 வித்யாஸ்தானாஸ் ஆல்மோஸ்ட். யூ கேன் கீப் இட் லைக் தட். இப்போ அந்த காலத்துல என்ன லைப்ரரி இருந்ததா இல்ல உங்களுக்கு இன்டர்நெட் இருந்ததா, நேரா சர்ச் ஃபெசிலிட்டி போட்டுட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இது இருந்ததா இல்ல என்ன இருந்தது அந்த காலத்துல? ஸோ வென் யூ அண்டர்டேக் அ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி, even the palm leaf manuscripts are very rare to get, because the oldest palm leaf manuscript, since I am in the field of manuscriptology also, I have done some research. And even my sacred revered guru Vardacharya Swami, I have discussed with him. He dealt with manuscript for the last 60-70 years. யாராவது 1500 year old manuscript நம்பாதேங்கன்னு நேரா சொன்னார். So all the palm leaf manuscripts available today are maximum 600 years old. So aduk modle, how did Ramanujacharya quote at will from all the texts? It might be Vedas, it might be Nyaya, Purana, Dharmashastra, or any other text for this matter. And the time the oral tradition was in vogue, and by the time a person was about 18 to 20 years old, he could actually master the text of all the 18 Vidyasthanas with his mind. Especially with those who are endowed with that special power. Wow. Adnala it is not impossible. Even today, if a person is dedicated to that, he can do that. If Westerners, when I teach the foreign students, avaluk Sahasranama etne Vishnu Sahasranama about 150 shlokas, and 150 shlokas you know by heart, is it? It's a very great thing of being Navashman. But 150 shlokas is nothing for us. If Amarakosh mein 1500 shlokas, we know much of it by heart. If Vedangla ningal edutunda 7 kandas and Yajurvedama edutunda 82 prashnas irukku. There are hundreds of people who know that by heart. So Indians, it's not at all a big issue. In the 18 Vidyasthanangala, a person can actually master all the 18 Vidyasthanas, provided he starts at the age of 7 and dedicates his entire life for it. Ana ipo indukal at least about 100 until about 100 years ago, ella vidyasthanangalude oru basic knowledge ellarukku irundhudu, but they used to specialize in one particular vidyasthana. இப்போ தர்மசாஸ்திரங்களும் மோட்சத்துக்கு சப்போர்ட் பண்றதா? Of course தர்மசாஸ்திரம் இல்லாத நீங்கள் சொசைட்டில உங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி இருக்கணும், உங்களுடைய பர்சனல் கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி இருக்கணும்னு தர்மசாஸ்திரத்தை தானே சொல்றது. ஓகே without dharmashastra there cannot be society, and the societal values that if they are still intact today, because of dharmashastra only they are still intact. idla ningal yagyavalkya smriti paatha, there is a huge amount of information regarding society. ஜனபதான்னா எப்படி இருக்கணும், ஒரு சிட்டின்னா எப்படி இருக்கணும், சிட்டியில எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கணும், என்னன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது காரணம் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தர்மசாஸ்திரம்.
அது ரொம்ப பெரிய விஷயம். We can discuss about it in some other forum. But since it was based on Dharma Shastra, and still today in India or in US, if some family values are still existing, they are based on Dharma Shastra. That still exists in our blood despite deterioration in the generations. So, அது தர்மசாஸ்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் புராணங்கள். புராணம்னு சொல்றது புராபி நவம் புராணம் அப்படின்னு சொல்றது. Even though the Puranas were written 1 or 2 millenniums ago, they are still most relevant to our life. அது எதுக்கான புராணத்துக்கு they call it as mythology in English. அது புராணன்றது வந்து அது பியூர்லி மைத்தலாஜிக்கல், அது இதிகாசம் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா புராணம் எல்லாம் அது as it is நடந்துட்டே சொல்றது அப்படின்ட்டு. But actually it is mythology in the Hello? So, any question? No. Puranam vandu it's a combination of what is real and what would happen, yes. and some stories to impart some knowledge, right? Some people say like that, but according to people who are well versed in the subject, they say that Purana is purely allegorical அப்படின்னு சொல்றாங்க. Purana is purely allegorical? ஆமா. Anyway, that's a debatable point. அது let us see. But anyway, புராணன்றது வந்து என்னன்னா, it is basically for the moral education of the human being by telling stories. எதுக்குன்னா அது வேதத்துல என்ன வந்திருக்கிறதோ அந்த வேதத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் ஸ்டோரிஸ் ரூபமா சொல்லியிருக்கிறது புராணம். அதனால Purana is moral education based on the information available in the stories. அதுல வேதான்றது in those days it was not permitted to be studied by all classes of society. In the Puranaன்றது anybody can read it or they can understand it and also practice the tenets very easily. அதுக்காக புராணன்றது வேதோபபிரம்மணார்த்தமாகன்னு சொல்றாரு சம்பிரதாய கிரந்தத்துல சொல்றப்போ. ஸோ வேதத்தினுடைய அர்த்தத்தை சுலபமா எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக வந்தது புராணம் அப்படின்னு. So that is one of the very important Vidyasthanas. Without Puranas, a person cannot understand the Vedas properly. அப்படின்னு சொல்றது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மயேது விபேத்யல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு சொல்றது. புராண ஜானம் இல்லாத யாராவது ஒரு அர்த்தத்தை வேதார்த்தம் சொல்றதுக்கு போனா அவன் வேதமே பயப்படுறது அவனுடைய விஷயத்துல. இதுக்கு என்ன இவன் சரியா இன்டர்பிரேட் பண்றானோ இல்லையோ என்ன பாருது அப்படின்னு. ஸோ புராணா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as far as that is concerned. அதுக்கப்புறம் நியாய விஸ்தரம் அப்படின்றது. நியாயம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது என்னன்னு it deals with the theory of knowledge basically. Theory of knowledge அப்படின்னு சொன்ன knowledge அப்படின்னு சொன்னாலே I know அப்படின்னு சொன்னா immediately there are 3 aspects. I know அப்படின்றப்போ I அப்படின்றது subject. So who is the knower அப்படின்றது ஒண்ணு. Then I know அப்படின்னு சொன்னா immediately the question is raised, what do you know அப்படின்னு. I know a book, I know an apple, or I see an apple அப்படின்னு சொன்னா the object of knowledge. Then how do you know அப்படின்னு question வருது. Because I am seeing அப்படின்னா the means of knowledge. அப்புறம் knowledge itself. So knowledge அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது, knower, the known, the means of knowledge and knowledge. இந்த 4 ஆஸ்பெக்ட் வந்தே வருது. நியாயசாஸ்திரத்தை சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா சதஸ்ருஷுட்ட ஏதாசு அர்த்ததத்துவம் பரிசமாப்தியதே அப்படின்னு சொல்றாங்க. So everything comes under these 4 categories: knower, known, knowledge and means of knowledge. So the Nyaya Vistara deals with all these 4 aspects. So that is a very concise and apt definition of Nyaya Shastra. இப்போ means of knowledge ஒன்னே தானே? knower, known, means of knowledge. ஆமா, means of knowledge னா அதுலயே பிரத்யக்ஷ அனுமானம் உபமானம் சப்தம்னு சொல்றோம். So pratyaksha is perception, sense perception or cognition. Anumana is inference. அப்புறம் சப்த பிரமாணா is verbal testimony. They call it as verbal testimony in philosophical parlance.
So இன்னொருத்தர் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச அது சப்த பிரமாணம்னு சொல்றோம். ஆப்த வாக்கியம் சப்தா. Another question, Balaji is asking this question. Yes. Since Puranas are allegorical, do Puranic names have significance? For example, Dhruva and his name, mother's name Suruchi, Suniti, etc. Of course. Dhruva andra shabdathukku enna artham? The one who is eternal or that which is eternal. So it has to be explained separately because there will be a digression, but there is a lot to be said about it. No, I think we should come to the Purana point later in the next sometimes. We will. There are a lot more questions on that, so we will talk next time. But we will just get to these fundamentals further. Go ahead. So Nyaya Vistara is theory of knowledge, which actually deals with these four aspects in extreme and minute detail, which is generally unimaginable unless a person goes deep into the Shastra. See, in Nyaya Vistara, can you please just tell in an overview fashion, is it just logic? Nyaya Shastram appdin solrana. Nyayam endradhu it is predominantly logic based. Correct. இப்போ நியாய விஸ்தரான்றது வெறும் லாஜிக் தானே, லாஜிக் மட்டுமா? நியாய சாஸ்திரம் லைக் திஸ் தர்க்க சங்கிரகம், நியாய சித்தாந்த முக்தாவளி அதெல்லாம் நியாய சாஸ்திரம் என்னன்னா, without logic you cannot prove or understand anything properly. Okay. நியாய அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, actually we can talk about it for 2 hours. Just நியாயன்ற சப்தத்தினுடைய அர்த்தமே என்னன்னா 2 hours சொல்லணும். சாமான்யமா என்ன சொல்றோம்னா, நீயத்தே அனேனேதி நியாயः, நீயத்தே விவக்ஷிதார்த்த சித்தி அனேன இதி நியாயः. So either to understand or to convince a person you need certain logical arguments or logical sequences. So that is predominantly given by nyaya. அதனால அது நியாயः அப்படின்னு பேரு. இன்னொரு இது என்னன்னா, பிரமாணைஹி நியாய பாஷ்யத்துல சொல்றப்போ என்னன்னா, பிரமாணைஹி அர்த்த பரீட்சணம் நியாயः அப்படின்னு சொல்றோம். When you understand something, to validate that knowledge you require certain pramanas or certain means. So the means of validating a particular knowledge or object of knowledge is known as nyaya. இந்த மாதிரி நியாயம்ன்ற சப்தத்துக்கு நிறைய definitions இருக்கு. But as I said, to give a very concise overview, it deals with the nature of knowledge, it deals with the nature of the means of knowledge, objects of knowledge, and also the knower. So these four aspects are predominantly dealt with in the Nyaya Shastra. So in the நாலு விஷயத்தையும் பர்ஃபெக்டா நிரூபணம் பண்றது Nyaya Shastra. மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னா எப்படி, இந்த இப்ப பிரத்யக்ஷான காக்னிஷன் அப்படின்னா என்னென்ன ஆகுது, வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் காக்னிஷன் அப்படின்னா, ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மனஹ இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன தத் பிரத்யக்ஷம் அப்படி. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, எந்த ஸ்லோகம் சொல்லிச்சும் ஸ்லோவா சொல்லுங்க, ஏன்னா ரெக்கார்ட்ல ஒன்னும் தெரியறதில்ல. சரி அது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க when you see a book or an apple or an object, what is the process that occurs, or what is the procedure that happens within the mind and outside அப்படின்னு கேட்டா, இப்ப ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மனஹ இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன தத் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். To quote a very pertinent example, சயின்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, காக்னிஷன் என்றது என்ன ஆகுதுன்றது, the scientists give a piecemeal view according to a great philosopher, because the physicist says the eye is like a pinhole camera and the inverted image falls on the pinhole camera and then it is inverted once again, and the physicist stops the story there. Then the physiologist takes place and he says what is the connection between the external and internal. Then the psychologist gives his own account of cognition. But actually இது ஒரு holistic approach இல்ல சயின்ஸ்ல அப்படின்ட்டு philosophers feel, because science totally ignores the existence of the person who is cognizing. That is cognition. The jiva or the jivatma or the knower. Yeah. இப்போ என்ன ஆகுதுன்னா, whether if a person is unconscious, even though his eye may be open and everything else may happen, will the person come see the book or an apple or an object? No. அதனால நம்ம நியாய சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா,
the consciousness is stored in a dam-like structure. Dam-la enna arudena ஒரு சேனல்ல ஒரு கெனால்ல நாம ஜலம் விட்டப்போ அந்த கெனால்ல ஜலம் போடும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்னு சொல்றோமே, இந்த கண்ணு அப்புறம் காது இதெல்லாம், these are the different channels through which consciousness is channelized and it reaches the object. When you see, when you have a perceptual cognition or the cognition through the eye, அது என்ன ஆகுதுன்னா the consciousness flows through the eye and it reaches the object and says this is the apple. Where when you touch a book or something like that, it is actually tactile perception. So tactile perception, the consciousness flows through the skin and it touches the object, and then you have the perception, this is a book or this is an apple or whatever it is. And the madri, it might be with regard to some smell, or it might be with regard to some sound or whatever it is. In the consciousness, under the most important, and there has to be a conscious principle who is actually seeing or cognizing the objects. Unless the conscious principle is not there, you cannot have any cognition, which science has totally neglected. Okay. See, where does the process of perception starts from the conscious human being, which is most important. Okay, understood. So in the aspects of Nyaya Shastrata Vistarma. So next we come to the Mimamsa aspect, which is actually the Uttara Mimamsa, which we are studying, to which branch the Sribhashyam belongs. So Mimamsa has two, Purva and Uttara, that is of two types, which I am going to come into in the next slide. In the slide level. But in the meantime, Mimamsa I have to give an explanation of that. So I think we can have that in the next class. Okay. So இப்போ இத்தனை நிறுத்திக்கணுமா? we have completed about an hour today. Okay. So any question? இப்போ questions இப்போ இதுக்கு ஏதாவது வேற questions என்ன பண்ணலாம்? Yeah, if there are any questions, they can send me by email or they can ask now. Now they can ask. Yeah, please go ahead. If you have any questions, you can ask. You can unmute your speakers, and then if you want to be live, you can unmute your. You can open your cameras and ask questions. This is a interactive session, so you can see and ask directly. This is one chance you get directly to be in a kalakshepam. Go ahead, please. Or you can type the question if you have on the group chat. Balaji, any question? You can also send the questions to me via email also if you have any questions. Yeah, you can send it by email. Please elaborate on the cognition. A person called Mukundan is asking, please elaborate on the cognition. Cognition under the cognition from the point of view of Indian philosophy. Is it from the point of view of Indian philosophy, or can you elaborate your question? I think yes. I don't know whether he heard it. See, you can come live on the camera and ask if you want, please. Yeah, that is also fine. Feel free to ask questions, anybody. I want to understand from Indian philosophy. Indian philosophy, cognition under that. So, as I mentioned earlier, there are three aspects for a cognition to happen. There has to be an object of knowledge, the object which is cognized. For example, if I see a book, so then I say this is a book. So what happens? First I have to be awake, I have to be alert, then my eyes have to be open, then there has to be contact between my eye and the object, and then as the process I mentioned earlier, that has to happen. So Atma Manasa Samyujya, according to Indian philosophy, it is like this. Atma Manasa Samyujya. So the conscious soul that exists within our body, it has to get contact with the mind, because many a times we might be opening our eyes, but
the mind might not be alert, and even though we are seeing, they say in English, you may be seeing but you may not be looking. So the mind has to be alert. So Atma Manasa Samyujyate, there has to be contact between the soul and the mind. And then Manaha Indriyena, then the mind will alert the particular sense organ. So it might be the eye or the ear or the skin or the sense organ that actually recognizes smell or taste. So they are called the Panchendriyas, Jnana, Grana, Rasana, Chakshus, Tvak, Shrotram. Then what happens? The sense organ comes into contact with the object. And then once again, the object and the reverse process happens. The object is seen by the sense organ alerts the mind, and then the mind actually alerts the Atma or the conscious soul, which is inside, which actually gets the knowledge or cognition. So this is the process of cognition according to Indian philosophy. There are actually many debates. There are within Indian philosophical systems itself. There are huge debates regarding the process of cognition. We can discuss it about that in a different forum. Actually. Different forum. Okay. Any other question? So if not, we will stop this class. I'm going to send you the links of the YouTube video links shortly. I had to figure out how to find that. This is the first time I'm using Hangout in this fashion. Thank you very much. I think we have about live 1, 2, 3, 4, 5, 6, 7 people are live on this, and maybe the rest of the people are listening to the YouTube version of it. I will send you the information about the links shortly via email. If you have any concerns, questions, any improvements we need to do, please let us know. Thank you very much for joining. Just 1 minute. Cholunga. Srimate Ramanujaya Namaha. Srimate Ramanujaya Namaha. Sarvam Shri Krishnarpanamastu. I'm ending the broadcast now. Yes.